அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ மதீனாவுடைய அமல்களில் சலாம் சொல்லிட்டோம், ரவுலத்துல் ஜன்னா சொர்க்கத்தில் பூங்காவில் போய் தொழுதுட்டோம். அதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. நுஸ்கா என்ற ஒரு ஆப்பில் போய் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஜன்னத்துல் பக்கியில் போய் சலாம் சொல்லிட்டோம். அபூபக்கர் சித்திக் சலாம் சொல்லிட்டோம். உமர் அல்லாத்துக்கு சலாம் சொல்லிட்டோம். யாரெல்லாம் சலாம் சொல்ல சொன்னாங்களோ அவர்கள் சார்பாக நம்ம சலாம் சொல்லிட்டோம். இது ஒரு அமல் முடிஞ்சு போச்சு. பிறகு நம்ம மஸ்ஜித் நபியில் ஒவ்வொரு தடவையும் தஹியத்து மஸ்ஜித் தொழணும், அதிகமாக குர்ஆன் ஓதணும், அதிகமாக சலவாத்து ஓதணும். இது இல்லாமல் அங்கே ஜியாரத்துக்குன்னு நம்ம போகணும். அதில் கூபா பள்ளிவாசல் இருக்குது. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின பள்ளிவாசல் கூபா பள்ளி. தன்னுடைய கைனால் கட்டி மனிதனை உருவாக்கக்கூடிய பள்ளிவாசலை கட்டுறேன். அதுக்கப்புறம் தான் மஸ்ஜித் நபி கட்டப்பட்டுச்சு. அந்த கூபா பள்ளியில் சனிக்கிழமை போய் 2 ரக்காய் தொழுதா ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். அது ஒட்னாப்பில் மஸ்ஜிது கிப்லத்தைன் 2 கிப்லா உள்ள இருக்குது. உஹது மலை இருக்குது. அப்புறம் ஹந்தக் உடைய போருடைய அந்த பள்ளிவாசல் இருக்குது. பல பள்ளிவாசல் இருக்குது. அந்தந்த பள்ளிவாசலை கொடை பிடித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேகம் கொடை பிடித்த ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அது மஸ்ஜித் நபிக்குள்ளே வந்துடுச்சு. இந்த மாதிரி அப்புறம் உஸ்மான் இல்லாத்தோட தோட்டம் இருக்குது. அங்கே தான் ஒரு பேரிச்சம்பழம் மார்க்கெட்டே இருக்குது. அந்த தோட்டத்தில் போகிறது, இந்த மாதிரி நிறைய ஜியாரத்துடைய விஷயங்கள். காலையில் சுபு தொழுதுட்டு லுஹூருக்கு முன்னால் வந்துடணும். ஏன்னா 40 வக்து தொழுகை இமாம் ஜமாத்தோட தக்பீர் தரிமாவோட அவ்வளோ வக்தில் தொழுதா 2 உரிமை சீட்டு, ஒன்று முனாஃபிக் தனத்துலேருந்து, இன்னொன்று நரக விடுதலை. அதனால் மஸ்ஜித் நபவியில் மதீனாவில் 40 வக்து தொழுகையை தவற விடாமல் தொழுவதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பெண்களுக்கு ரவுலத்து ஜன்னா போகிறதுக்கு தனி அதுக்கு சலாம் சொல்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. காலைல ஃபஜ்ர்லேயும் ஃபஜ்ருக்கு பிறகும் லுஹருக்கு பிறகும் நேரம் இருக்குது. இந்த ஜியாரத்து விஷயத்தில் நீங்கள் ஒரு இதை பிடிச்சி நிறைய இடங்கள் இருக்குது. மக்காவை பொறுத்தவரையில் மதீனாவை பொறுத்தவரையில் நிறைய ஜியாரத்துக்கு இருக்குது. அதுக்காக நேரம் டைம் எடுக்காமல் தொழுகையுடைய நேரத்தில் தொழுகை வரத்துக்கான முயற்சிங்க. இதுதான் மதீனாவுடைய ஜியாரத். எந்த அளவுக்கு நம்ம மதீனா நகரத்தில் கண்ணியமான முறையில், ஏன்னா அந்த மதீனா வாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகளாக இருக்காங்க. அவங்கள்ட்ட பார்கெயின் பண்ணக்கூடாது. பொருட்கள் வாங்குறாருந்தா மதீனாவில் வாங்கிடுங்க இன்ஷா அல்லாஹ். அங்கே பேரிச்சம்பழம் மார்க்கெட் இருக்குது. மதீனாவில் நம்ம வாங்கக்கூடிய ஒரே விஷயம் பேரிச்சம்பழம், மக்காவில் ஜம்சம். இதுதான் ஹஜ்ஜி மக்கா மதீனாவுடைய ஒரிஜினாலிட்டி. மற்ற எல்லா பொருட்களும் சைனா கொரியாவுடைய பொருட்கள். இது மெட்ராஸ்லேயும் இந்தியாவிலையும் கிடைக்கக்கூடிய பொருட்கள். அதனால் நம்ம வாங்கக்கூடிய விஷயத்தில் அதிகமாக கொண்டு வரக்கூடிய விஷயம் ஜம்சம் தண்ணீரும், உலகத்திலே சிறந்த தண்ணீர் எங்கேயும் கிடைக்காது. அது மாதிரி மதீனாவுடைய பேரிச்சம்பழம். இந்த 2ஐயும் நம்ம கவனத்தில் வச்சு நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில் அதிகமாக சலவாத் ஓதிக்கொண்டே இருங்க. நபி ஸல்லல்லாஹு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹுடைய சிபாரிசு வேணும். நபியுடைய முஹப்பத், நபியுடைய சிபாரிசு இல்லாமல் நம்ம சொர்க்கம் செல்ல முடியாது. அதனால் கண்ணியமான முறையில் நம்ம பணிவோடு நடந்துக்கிடணும். சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாது. அந்த பூமி ஜமாலியத்துள்ள பூமி, அமைதியான பூமி, ரொம்ப கண்ணியமாக நடக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களுடைய ஹஜ்ஜை ஜியாரத்தை கபூல் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக மீண்டும் தாயகம் திரும்ப அல்லாஹ் கிருபை செய்வனாக. நீங்கள் எங்களுக்காகவும் துவா செய்யுங்க, நான் உங்களுக்காக துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.